பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் 25 நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸ் காரியங்களை கொண்டாடணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொண்டாட்டத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மையான கொண்டாட்டம் என்ன அப்படின்னா, இயேசுவோட அன்பை, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்கிறது தான் உண்மையான கொண்டாட்டம் இல்லையா? நம்ம கிறிஸ்தவங்க வீட்டுக்கே போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி பண்ணுறது அப்படிங்கிறது அது அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி தான் அசம்பிளி ஆஃப் காட் அணைக்காடில் இருக்க ஏஜி சர்ச் அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசி வீட்லையும் ப்ரோக்ராம் செட் பண்ணி புதுசாக ஆளுங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற காரியத்தை மேற்கொண்டு பண்ணாங்க. அப்படி அதில் இந்த ஜூவிட்ட தளத்துலேருந்து எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க கொடுத்தாங்க. அதுக்காக பாஸ்டர் சசிகுமார் ஐயாவுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க சபைக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த அந்த கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆண்டோட சுவிசேஷத்தை சொன்னோன்னு அவங்க இதெல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நாங்கள் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருந்தோம், அதிலிருந்து ஒரு இடத்துல நாங்கள் எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். என்னம்மா அப்பா இப்படி வந்து தண்ணி கழிச்சிட்டு வந்து இப்படி உன்னை போட்டு அடிக்கிறாரு, என்னம்மா பண்ணுவோம்? ஒரு குடும்பம், அழகான குடும்பம், 9 பேர் சகோதரர்கள், 9 பேர், அதுல ஒரு சகோதரி மொத்தம், அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரி. அப்படின்னா மொத்தம் வந்து 9 சகோதரர்கள், மொத்தம் வந்து 2 சகோதரிகள். இப்படி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. அந்த 9 பேர்ல 5 சகோதரர்கள் வந்து பெரிய டாக்டர்ஸ். ஒரே நாள்ல 5 டாக்டர் தண்ணி அடிச்சுட்டு பாய்சன்ல அவங்க குடும்பத்தோட இறந்துட்டாங்க. முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த 4 சகோதரர்கள் இன்ஜினியரா இருந்தாங்க. பாத்தீங்களா, இந்த 4 சகோதரர்கள் ஒவ்வொருத்தரா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்படியே ஒவ்வொருத்தரா இறந்து அவங்களும் எல்லாம் போயிட்டாங்க. இப்படி ஒரே குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இறந்தாங்கன்னா 56 பேர். எல்லாமே துர்மரணம். 2 சகோதரி. என்ன பண்றதுன்னு தெரியல, இருக்கிறதெல்லாம் வித்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. எவ்வளவோ வேலைக்கு போய் பார்த்தாங்க, அவங்களால அந்த வயிற்றுக்காரனால சாப்பிட முடியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க எடுத்த முடிவு தான் ரொம்ப விபரீதமான முடிவு. என்ன தொழில் அப்படின்னா விபச்சார தொழில். விபச்சாரம் பண்ணும்போது தெரியாம அக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, கர்ப்பமாயிட்டாங்க. எப்படியோ தவறுதலா கர்ப்பமாயிடுச்சு. எப்படியோ கர்ப்பமான இந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய எப்படியாவது அழிச்சிடணும், இவன் நமக்கு வேணாம், இவனாலதான் நமக்கு எல்லாமே, என் வருமானம் போயிடும், என் அழகு போயிடும், இனிமேல் நான் விபச்சாரம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, 7 தடவை கருக்கலைக்க போச்சு. 7 தடவை மாத்திரை போட்டு டாக்டர் போனா டாக்டர் சொல்றாரு, இதுக்கு மேல முடியாதுமா, நீ செத்துருவ, நீ இதுக்கு மேல அதை பண்ணாதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி சொன்னாங்க, சரி நம்மளே வளர்க்கலாம், நமக்கு தான் யாருமே இல்லையே, நான் வளர்க்குறேன், நீ விபச்சாரம் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. நானும் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு 2 பேருமே விபச்சார தொழில் தான். அந்த தங்கச்சியும் கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமாயி கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி வீட்டை வாசலை விட்டு தூக்கி வேகமா ஓடிடுறாங்க. கீழே விழுந்து மண்டையில் அடிச்சு வயிற்றுல இருக்க குழந்தை செத்து அந்த தங்கச்சி இறந்து போயிடுறாங்க. ஒரு வருஷத்துல 56 பேர் இறந்து, அவங்க தங்கச்சியும் இறந்து, இப்ப கடைசியில நட்ட நடுவா நிக்கிறது யாரு, ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் தான். இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் என்ன செய்யறது, பிழைக்கணுமே அப்படின்ட்டு இந்த குழந்தைய எப்படியாவது வித்துடலாம் அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட கேட்டாங்க. ஐயா, இந்த குழந்தை நான் உங்ககிட்ட தான் வந்து கருக்கலைக்க வந்தேன், இந்த குழந்தைக்கு எப்படியாவது நீங்கள் கொன்றுங்க, நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிப்போ அந்த டாக்டருக்கு பாவம், நான் எடுத்து வளர்க்குறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு மெடிக்கல் காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சு வராரு, கார் ஆக்சிடென்ட், டாக்டர் செத்து போயிட்டார். குழந்தைய வெளியில் பண்ணு வாங்கி கொடுத்துட்டு பச்சை குழந்தைய படுக்க வச்சுட்டு உள்ள வச்சாராம். ஒரு சாக்கு மட்டும் கட்டி ரோட்டில். அப்படிதான் அந்த அம்மா அந்த குழந்தைய வளர்த்தாங்க. பிடிக்கல, பட் ஆனால் கடவுள் கொடுத்துறாரு, கடவுள் கொடுத்தாரு இல்லை கர்மமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பையனுக்கு தெரியாது இல்லையா, வெளில படுத்திருக்கவனுக்கு வளர ஆரம்பித்தான். 5 வயசாச்சு, 10 வயசாச்சு, உள்ளே என்ன நடக்குதுன்னு அவனால் உணர முடியுது. நீ இந்த சாபத்தையும் இந்த பாவத்தெல்லாம் பார்க்க வேணாம், நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி இந்த அம்மா விரட்டி விட்டாங்க. அவனுக்கு எங்கே போறதுன்னு தெரியல, அனாதை, இது வரைக்கும் எதுவுமே இல்லை, அவன் யாருன்னே தெரியாது. திருப்பி போனான், எங்கெங்கேயோ வேலை பார்த்தான். கடைசியில ஒரு அம்மா எடுத்துட்டு போனாங்க, நீ வாடா, என் கூட வாடா, நான் அவனை கூட்டிட்டு போறேன் சொல்லி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இருந்துச்சு.
மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனான். அவனுக்கு நாய்க்கு சாப்பாடு போட இடத்துல ஒரு இடம் கிடைச்சிச்சு. அப்போ உட்காந்து அவன் கேட்டானா, கடவுளே நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த நாயாவது எனக்காக விட்டு வை, இந்த நாயாவது எனக்காக இருக்கட்டும், எனக்கு வாழ்க்கையில் யாருமே இல்லை, இந்த நாயாவது எனக்கு துணையாக இருக்கட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. ஜெபம் பண்ணா என்ன, யாரோ கேட்டுட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நாள் என்னாச்சு, இவனுக்கு பசி அதிகமாக இவனுக்கு வைக்கிற சாப்பாடோட அந்த நாய் வைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கான், சூப்பராக இருக்கான், பயங்கரமான காஸ்ட்லியான நாய். திடீர்னு அந்த சாப்பாடு எடுத்து இவன் சாப்பிட்டனால அந்த நாய் செத்து போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு கடைசியாக இன்னொருத்தண்ட போனார். அவர் ஒரு அம்மா வந்து, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்ப்பா, நீ படி, முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டு இன்னொரு இடத்துல இடம் கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு சின்ன கராஜ், அதுவும் நாய் கட்டி போகிற இடம். அங்கே போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கனவு. அவனை யாரோ வந்து காலில் கோடாலியில் கொத்துற மாதிரி, ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிற மாதிரி எந்திரிச்சு பார்க்குறான். அவன் கால் ஃபுல்லாக உண்மையிலேயே ரத்தம் ஓடுது. அவரோட தழும்பு அவர் சாட்சி சொல்லும்போது காலை தூக்கி காமிக்கிறாரு, அந்த இடத்துல பொழந்திருக்கு. அப்படி அவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தா இவ்வளோ காசு வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்லிட்டாரு, இவன் கால் 2 எடுக்கணும், இல்லைன்னா இன்னும் ஒரு வாரத்தில் அவன் செத்துருவான், நீங்கள் இவ்வளோ கட்டினீங்கன்னா நான் மெடிக்கல் பார்க்குறேன் அப்படின்ட்டாரு. எப்படி அனாதை வந்தவனை எடுத்து வளர்க்குறோம், சாப்பாடுலாம் போட முடியாது, என்ன பண்ணுறோங்கிறப்ப ஒரு சின்ன ரூமில் கொண்டு போய் போட்டுட்டு, இவன் செத்துட்டா, நீ செத்துட்டேன்னா நான் தூக்கி போடுறேன், அதுதான் என்னால் முடியும் சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு போயிட்டார். மூச்சு விடுறதுக்காக ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்கும், அதில் போய் உட்காந்துருக்கான். ஒரு சின்ன ஓட்டையில் ஒரு வெளிச்சம் வந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. சின்ன ஓட்டையில ஒரு வெளிச்சம் வந்துச்சு. மகனே எந்திரிச்சு ஓடு அப்படின்னாரு. ஒரே சவுண்ட் தான், நான் உன்னை தீர்க்கதரிசி ஆக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அவனுக்கு அதெல்லாம் புரியல. எந்திரிச்சான், கதை உடைச்சான், வெளில வந்தான், படபட அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சான். ஆஸ்பத்திரி சேர்த்தா மதர் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா உட்காந்து, நீ தான் என் மகன் அப்படின்னு சொல்லி, என் மகனே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க. இவ்வளோ நாள் அந்த வார்த்தையை அவன் கேட்கவே இல்லை. அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. என் வாழ்க்கையிலேயே எங்கள் அம்மாவே நான் அம்மானுக்கு அப்பா பையன் கூப்பிடல, நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிட்டு அழுகுறான். அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, தம்பி இன்னும் 2 நாள் தான் உயிரோடு இருப்பேன்ட்டாங்க. திருப்பி அவனுக்கு ஒரு பெரிய அடி. ஏம்மா கடைசியாக வந்தது நீங்கள் மட்டும்தானே, என்னை அப்படியேன்னு கூப்பிட்டது நீங்கள் ஒருத்தர் தானே, நீங்களே இப்படி விட்டுட்டு போயிட்டா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு அழுகுறான். ஏன்னா அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சந்தோஷம், ஒரே ஒரு அன்பு, அது மட்டும்தான். அதை விட்டக்கூடாது. அவன் பயங்கரமாக போராடி, எனக்கு வேணாமா, எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் மட்டும் இருந்தால் போதும், என்னை விட்டுருங்க, நான் இப்படியே இருந்தேன், நீங்கள் தயவுசெய்து எனக்காக உயிரோடு காலில் வந்து கதறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பா இயேசுசாமி உனக்காக தான் என்ன உயிரை பிடிச்சி வச்சிருந்தாரு, இப்போ நீ வந்துட்ட, உனக்கிட்ட ஆண்டவர் சொல்ல போறாரு, நீ இங்கிலாந்துல போய் பைபிள் காலேஜ் படிப்ப, இந்த உலகத்துக்கே நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டாங்க. அங்க அந்த கிறிஸ்டியன் வீட்டுல வந்து இயேசுனா யாரு என்னங்கிறது, ஏன்னா அந்த அம்மா சொன்னது உடனே வந்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை நீ யாரை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, அவர் உனக்கு உதவி செய்வார்னு சொன்னார். அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் நான் போய் என்ன பண்றேன், நான் ப்ரீச் பண்றேன்னு சொல்லிட்டு ரோட்ல போய் கத்துனான். திடீர்னு ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தான், அவன் பயங்கரமான ட்ரக்ஸ் வியாதி. ஆண்டவர் சொல்றாராம். அப்பதான் முதல் ஆண்டவர் வார்த்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, தம்பி அங்க ஒருத்தன் போறான் பார், அவனை கூப்பிட்டு சொல்லி நாளைக்கு அவன் ஜெயிலுக்கு போறான், வாழ்க்கையை போகுது, அவன் வாழ்க்கையை நீ மாத்த அப்படின்னு. என் வாழ்க்கையே போராட்டத்தில் இருக்க ஆண்டவரே, எனக்கே யார் உதவி பண்ண வந்துடல, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு அவன் போய் சொல்றான். அவன் வந்து ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லப்பா எனக்கு ஆண்டவர் சொல்ல நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மறுபடியும் அடிக்க வந்தா அப்படி கையை தூக்குனா கீழே சுருண்டு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் எந்திரிக்கல, அவன் பயந்துட்டு ஓடிட்டான். ஒரு மாசம் கழிச்சு அவன் வந்தான், நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமா வந்து அவனுக்கு கை கொடுத்தான். யார் நீ அப்படின்னு கேட்குறப்ப, அன்னைக்கு ரோட்ல நான் அவனை அடிச்சேன்ல, அவன் தானா, ஒரு வார்த்தை இயேசு சொன்னாருன்னு சொன்னேன், அந்த ஒரு வார்த்தை என்னாச்சு, இன்னைக்கு பெரிய ஷூ கம்பெனிக்கு ஓனரா இருக்கேன் அப்படின்னா. அவன் வரும்போது இன்னொன்று என்ன தெரியுமா கொண்டு வந்திருந்தான், நீ ப்ரீச்சிங் பண்ணல, நான் விசாரிச்சு பார்த்தேன், உனக்கு பைபிள் காலேஜ் கேட்க மனசு வந்துச்சு, ஃப்ளைட் டிக்கெட்டு காசு எல்லாத்தையும் கொடுத்து அவன் கையில் கொடுத்து நீ இங்கிலாந்து போ, பைபிள் காலேஜ் நீ படிப்பேன். நாங்கள் அந்த அம்மா தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தாங்க. இங்கிலாந்து போனார். இங்கிலாந்துல யாருலையுமே தெரியாது. அங்கே ஒரு அம்மா ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருக்கு, அந்த அம்மாவுக்கு ஜெமுன் அப்படிங்கிறார். ஆண்டவரே எய்ட்ஸுங்கிறது பயங்கர கொடூரமான வியாதி, இதை நம்ம சொன்னால் அந்த அம்மா அடிப்பாங்க அப்படின்னப்ப, இல்லை நீ போய் சொல்லணுன்னே அந்த அம்மாட்ட போய் சொல்றாரு, உனக்கு எய்ட்ஸ் இருக்குமா, ஆண்டவர் குணமாக சொல்றாரு. ஒரே வார்த்தை சொன்னார். அந்த அம்மா டொப்புனுக்கு விழுந்துச்சு. என்ன பண்ணுறதே தெரியல. கடைசியில் பார்த்தா எந்திரிச்சதுக்கு அப்புறம், ஆமா உனக்கு எப்படி தெரியுங்கிறப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார் அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது யாருன்னா, அந்த அமெரிக்கா தேசத்திலேயே அந்த லண்டன் தேசத்திலேயே பயங்கரமான பெரிய ஒரு ஏத்திஸ்ட், கடவுளை நம்பாதவர், பயங்கர ஒரு பெரிய எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கவர், இந்த அம்மாவை செத்துரும், இவளுக்கு இந்த நாளுக்கு தான் இதுக்குள்ள செத்துரும் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தவர், எப்படி உனக்கு இது நடந்துச்சு சொல்லப்ப இவனை கொண்டு போய் நிறுத்தினார். அந்த ஏத்திஸ்ட் அமெரிக்கா ஃபுல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன், இன்னைக்கு யூடியூப்ல நீங்க பார்த்தா தெரியும். அந்த ஆளு ரட்சிக்கப்பட்டு இந்த அம்மாவை கூட்டிட்டு சர்ச்சா கூட்டு போனாராம்.
இயேசுலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் அப்படின்ட்டு. இப்படியே என்னாச்சு தெரியுங்களா? அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசம் எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்ற அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் கால் பண்றாரு வெள்ளை மாளிகையிலிருந்து. வெள்ளை மாளிகையிலிருந்து பிரைம் மினிஸ்டர் கால் பண்ற யாரு? எல்லாத்தையும் இழந்து விபச்சாருக்கு மகனியா பிறந்தவனுக்கு, ரோட்ல ஒண்ணுமே இல்லாதவனுக்கு, குப்பை பொறுக்கிறவனுக்கும், கிடைக்கிற நாய்க்கு கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்ற ஒரு மனுஷனுக்கு வெள்ளை மாளிகையில தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஆண்டவர் கொண்டு வச்சிருக்காரு. அந்த மனுஷனை உங்களுக்கு காமிக்க நினைச்சா எனக்கு நான் பிரிண்ட் போட்டேன். இவர் தான் அந்த மனுஷன். ஏன்னா உங்கள்கிட்ட நான் கதை சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா? ஏதோ வந்து அங்கே கூட்டம் போட்டாங்க, போய் சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதுக்கு ஆதாரம் இவர் தான். இவர் பேர் பெர்னார்ட் பிளஸ்ஸிங். நம்ம ஏஜி சபையோட மோகனையா. இவர் இங்கிலீஷ்ல சொல்ல சொல்ல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் தாராளமா பாருங்க. நம்ம ஏஜி மோகனையா தான் அதை அவர் பேசும்போது தான் நான் இதை எடுத்தேன். இப்போ இந்த வாழ்க்கையில் நான் சொல்ல வருது ஒரே ஒரு விஷயம் தான். அவன் தேடி போகல, ஆனால் தேடி வந்தார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபதா, உங்க கிருபதா. 1996 வருஷத்தில் இந்த மனிதரை நான் பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் பைபிள் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு 3 நாள் விசிட் பண்ணார் இந்தியாவை. அந்த 3 நாளும் அவர் தூங்கவில்லை. ஏனென்றால் இங்கு இருக்கிறதான தெய்வ ஆராதனைகளை, முறைமைகளை பார்த்து இந்த உலகத்தில் எப்படி இந்த இந்தியாவில் தூங்குகிறீர்கள் என்று சொல்லி அவர் தூங்கவே இல்லை. என் பாவத்தை மன்னிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சமயம் மார்ட்டின் லூத்தர் என்கிறதான புரட்சி செய்தவர், பாவத்திற்கு பாவ மன்னிப்பு சீட்டு கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிற புரட்சி பண்ணினதான மார்ட்டின் லூத்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், இயேசு ஒருவரை உடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதற்காக வந்தாராம்? பாவத்தின் வல்லமைகளை முறியடிக்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் முறியடிக்க வந்தார். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.